ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் தக்காளி இருந்துச்சுன்னா சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். 3 நேரத்துக்கும், அதாவது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் இது எல்லாத்துக்குமே ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஆந்திரா ஸ்பெஷல் டொமேட்டோ தால் தக்காளி பருப்பு கடையல் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த தக்காளி பருப்பு கடையல் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. இதில் 1/4 லிட்டர் அளவுடைய கப்பில் 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பு கூட ஒரு 4லேருந்து 5 தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாகவே போட்டுக்கோங்க கட் பண்ணி. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இது ஒரு 4லேருந்து 5 விசில் வரட்டும். பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். பாருங்கள், பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ இதை லேசாக கடைஞ்சி விட்டுக்கோங்க. இதோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா தக்காளி அதிகமாக சேர்த்துக்கணுங்க. அதே மாதிரி இந்த கடையில் நம்ம பருப்பு வேக வைக்கும் போதே நம்ம புளியும் சேர்த்துருவோம். அதனால் புளிப்பு, காரம் எல்லாமே இதில் நல்லா இறங்கியிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி லேசாக இது எல்லாத்தையும் மசிச்சு விட்டுருங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம இதில் உப்பு எதுவும் சேர்க்கலை இன்னும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கடைஞ்சி விட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு போட்டுக்கலாம். தூள் உப்பு போட்டு இது லேசாக கொதி வரட்டும். இதோட திக்னஸ் பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு சின்ன வாணலி வச்சு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாம் நல்லா வெந்ததும் இந்த எண்ணெயோடு சேர்த்து இந்த பருப்பில் நம்ம ஊற்றிடலாம். இந்த தாளிப்போடு சேர்ந்து ஒரு 2-3 நிமிஷம் இது நல்லா கொதித்து வரட்டுங்க. இது நல்லா கொதித்து வந்ததும் கடைசியாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான ஈஸியான தக்காளி பருப்பு கடையல் ரெடி ஆயிரும். கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 2-3 நிமிஷம் இது நல்லா கொதிக்கணுங்க. நீங்கள் தாளிப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த பூண்டுடைய டேஸ்ட்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். டைம் இல்லை, சட்டுன்னு சமையல் முடிக்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே பிடிச்சிருக்கும் எல்லாருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வந்ததும் பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். சாதத்துக்கு இதை சைட் டிஷ்ஷாக செய்யும்போது இது கூட நல்லா காரசாரமாக ஒரு பொரியல் அல்லது வறுவல் இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி இதோட கோவக்காய் வறுவல் செஞ்சுருக்கேன். கோவக்காய் வறுவலோ அல்லது நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியலோடு சேர்த்து சாப்பிட்டா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது தாராளமாக ஒரு 4லேருந்து 5 பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். நீங்களும் இதே அளவுகளில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த தக்காளி பருப்பு கடையில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.